ஹலோ மக்களே, வெல்கம் டு அசல் அபி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு கேம் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு 8 வார்த்தைகள் கொண்டு வந்திருக்கோம். மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி விடுபட்ட சொல்களை கண்டுபிடிக்கின்ற மாதிரி 8 வேர்டு உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது இல்லையா, அந்த வேர்டு தான். இதில் ஒரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. விளக்கத்தை வச்சு பதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான விளக்கத்துக்கு போயிடலாம். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசும்போதோ இல்லை பழகும்போதோ அவங்க காட்டுற அன்பு, அக்கறை, கோபம் இது எல்லாமே உண்மைன்னு தான் நினைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் ஒரு விதமான உணர்வை போட்டு மறைச்சி நம்மள்கிட்ட காட்டுவாங்க. நிஜ உணர்வை விட மற்றவங்க நம்மளை நம்பணும் ஏற்படும் ஒரு விதமான நடிப்பு இல்லை பாவனை இப்படி சொல்லலாம் இந்த வார்த்தையை. இதை வச்சு பதில் என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 2வது கேள்விக்கான வரைக்கும் நம்ம முன்னாடி ஒரு 100 வேலை நடக்கலாம், ஏகப்பட்ட சத்தம் கேட்கலாம், கூச்சம் குழப்பம் எது வேணால் நடக்கலாம். ஆனால் நம்ம அறிவு, கவனம், விழிப்பு இது எல்லாத்தையுமே செதற விடாமல் ஊசி முனை மாதிரி ஒரு இலக்கு மேலே மட்டுமே நம்மளால் செலுத்த முடியுதுன்ற ஒரு அபார திறமை தான் வச்சு அது என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம 3வது கேள்விக்கான விளக்கத்துக்கு போயிடலாம். இப்போ ஒரு இடத்துல இருந்து இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேணால், யாருக்கு வேணால், எங்கே இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒரு நொடி பொழுதில் நம்மளால் பேச முடியுது. சத்தத்தையோ இல்லை படங்களையோ அலையாக மாற்றி தூரதேசத்துக்கு கூட நம்மளால் கொண்டு செல்ல முடியுது இல்லை. இந்த வார்த்தையை குறிக்கிற சொல் தான் என்னது கேள்வி. ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம 4வது கேள்விக்கான விளக்கத்துக்கு போகலாம். நம்ம கண்ணால் பார்க்குற உலகத்தை விட நம்ம மனக்கண்ணால் ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கும் ஒரு அரிய சக்தி தான் இது. அதாவது இல்லாத ஒரு இருக்குன்னு நினச்சி சாதாரண ஒரு கல்லில் கூட ஒரு அழகான சிலையாகவே மாற்றுற ஒரு படைப்பை தொடங்க அடிப்படையாக இருக்கிறது இந்த வார்த்தை தான். ஸோ இதை வச்சு 4வது கேள்விக்கான விட என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம 5வது கேள்விக்கான விளக்கத்துக்கு போகலாம். ஒருத்தர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், என்ன வேலையில் இருந்தாலும், எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும் அவர் மற்றவங்கள மதிக்கிற குணம் இல்லாதவராக இருந்தாங்கன்னா இந்த பெருமை பயன் இல்லாததாக போயிடும். ஒரு மனுஷனை உயர்ந்த மனிதனாக அடையாளப்படுத்த உதவுறதே இந்த வார்த்தை தான். 5வது கேள்விக்கான பதில் என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம 6வது கேள்விக்கான விளக்கத்துக்கு போயிடலாம். இப்போது தனக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூட அடுத்தவங்களை எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் தங்களுக்கு தாங்களே தகுதிப்படுத்தி கொள்வதை இது குறிக்கும். யார்கிட்டையும் கையேந்தாத கௌரவமான நிலைன்னு கூட இந்த வார்த்தையை சொல்லலாம். இதை வச்சு அது என்ன விடையாக இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 7வது கேள்விக்கான விளக்கத்துக்கு போகலாம். இந்த விளக்கம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கூட்டத்திலே இது சூட் ஆகிற மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வார்த்தை ஒருத்தவங்களை பலவீனமான மனநிலைக்கு எடுத்து போகுது. ஒரு சின்ன கஷ்டம் இல்லைன்னா ஒரு சின்ன விமர்சனம் வந்தாலே உடனே பயந்து அவங்களோட இலக்கு என்னன்றதையே மறந்து எல்லாத்தையும் கைவிட்டுட்டு எனக்கு இது வேணாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போகிறவங்கள குறிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த 7வது வார்த்தை. இதை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். அண்ட் இது யாருக்கு பொருந்துன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து லாஸ்ட் கொஷின் 8வதுக்கான விளக்கத்துக்கு போயிடலாம். விளக்கத்துக்கு போயிடலாம். இதுக்கு மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ வேறு ஆட்கள் வேறு வேலையை சரியாக பொருந்தி குழப்பம் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து செய்கிற முறையை குறிக்கிற வார்த்தை தான் இது. இதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னா, பந்தி முறை. நம்ம ஃபங்க்ஷனில் பந்திலாம் வைப்பாங்க இல்லையா, சாப்பாடு, அந்த வேலையை கூட வார்த்தையோட அப்படிதான் வருது. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இந்த 8 கொஷினுக்கும் பதில் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து விளக்கத்தை வச்சு அது என்ன பதிலாக இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until this, bye from Agila Ullaki Famous Asal.